கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திற்கான வேத வசனம் மத்தேயு அதிகாரம் 11 வசனம் 18 முதல் 19 வரை. மத்தேயு அதிகாரம் 11 வசனம் 18 முதல் 19 வரை. எப்படியெனில் யோவான் போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தான். அதற்கு அவர்கள், அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுவாராக. ஆமென். The scripture reading for today is taken from Matthew 11 verse 18 to 19. Matthew 11 verse 18 to 19. For John came neither eating or drinking, and they said, he has a demon. The Son of Man came eating and drinking, and they said, look, a glutton and a wine bibber, a friend of tax collectors and sinners. But wisdom is justified by her children. May the good Lord add his blessings upon this reading and meditation of his words for us today. Amen. தேவ வார்த்தையை கொண்டு வருவோம். நிற்க தேவன் கிருபை செய்ததுக்கான தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். வார்த்தைக்கு போகிறதுக்கு முதல் சாட்சி என்னன்னா, ஆக்சுவலி 2 வாரம் இந்தியாவில் தேவன் ஊழியம் செய்ய கிருபை செய்தார். அங்கேயும் உடம்பு திடீர்னு ப்ராப்ளம். ஆனாலும் அந்த ப்ராப்ளத்தின் மத்தியிலே எல்லா இடத்துலையும் போக தேவன் கிருபை செய்தார், பலத்தை கொடுத்தார். சரீரத்துக்கு வேண்டிய பலத்தையும் ஆவிலே வேண்டிய உற்சாகத்தை கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் புது புது காரியத்தை தேவன் அங்கே வெளிப்படுத்தினார். நிச்சயம் வருகிற வாரத்தில் மற்ற காரியத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். ஆனாலும் இந்த வாட்டி ஊழியத்தில் அடி மட்டும், அதாவது ஏழைனா இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்ற அந்த சூழ்நிலை வரையும் தேவன் என்னை கொண்டு போய் ஊழியம் செய்ய வைத்தார். நம்மளாம் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்பதை அவர்களோடு கம்பேர் பண்ணும்போது என் கண்ணில் தட்டியே வந்துருச்சு அங்கெல்லாம் ஊழியம் செய்யும் போது. ஏன்னா திடீர்னு என்ற ஊழியத்தை தேவன் ஓப்பன் பண்ணி அங்கே கொண்டு போனார். அங்கெல்லாம் பார்த்து அந்த ஊழியத்தை அந்த ஏழைகள் மத்தியிலே தேவ சத்தியத்தை சொல்லும் போது I don't know how to say, I feel God has blessed us so much. அளவுக்கு என்ன சொல்றது, அளவே சொல்ல முடியாத அளவில் தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற காரியங்களை காண தேவன் கிருபை செய்தார். அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். வந்து இறங்கினேன் 5ஆம் தேதி, அன்னைக்கு நல்லா தான் இருந்தேன். 6ஆம் தேதி திடீரென்று காய்ச்ச சரியான ஹை ஃபீவர், இரும்பல், முட்டியில உடம்பு. இன்னைக்கு ஆராதனைக்கு வருவனா என்ற ஒரு சூழ்நிலையில நான் நின்றிருந்தேன். ஆனாலும் மனைவிக்கு அவன் நன்றி, பல காரியங்களெல்லாம் செய்து என்னை உற்சாகப்படுத்தினார். ஆனால் தேவன் நல்ல சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து இந்த நாளில் உங்கள் மத்தியில் எப்படி நிற்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதுக்காக நான் தேவனுக்கு எல்லா துதிகான மகியும் செலுத்துகிறேன். இன்னொரு காரியம், நம்ம பிள்ளைகள்லாம், அதாவது வொர்ஷிப் டீம் போய் ஊழியம் செய்ததை இந்த வாட்டி நான் போகும்போது அவர்கள் அவ்வளோ பொறுமையாக பேசினார்கள். அதை கேட்கும்போது என்னோட என்ன சொல்கிறது, முடிக்கிட்டேலாம் அப்படி நின்றுச்சு. சபைக்கு போய் நின்றும் போது பாஸ்டர் கேட்டார், இவரை தெரியுமா அப்படின்னு. எல்லாத்துக்கும் என்னத்தம்மா பதில் வந்துச்சு, இவரை யாருக்கு தெரியாது, இவர் கொண்டு வந்தார் அந்த டீம், ஐயோ பாஸ்டர் பரலோகத்தையே அப்படியே எங்களுக்கு இறக்கிட்டாங்க அப்படின்னு. அதெல்லாம் யாருக்கும் காலர் ஏறக்கூடாது. வொர்ஷிப் டீம் இது தேவ மகிமை. தேவன் அப்படியாக சொன்னாங்க. ஒவ்வொரு வீட்டில் போய் ஜெபிக்கும் போது பாஸ்டர்கிட்ட அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா, பாஸ்டர் தயவு செய்து இந்த வருஷம் அது முடிஞ்ச அடுத்த வருஷம் அந்த டீமை திருப்பி கொண்டு வரீங்களா, எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு என்று. பாஸ்டரும் ஒன்றும் சொல்லலை, நானும் ஒன்றும் சொல்லலை. பாஸ்டர் சொன்னார், நிச்சயமாக நான் கொண்டு வரேன், ஆனால் வேற மாதிரியான ஊழியத்தை இவர்களுக்கு நான் கொடுக்க போறேன்னு சொல்லி அது மட்டும் சொன்னார். ஸோ ஐ பிலீவ் God is going to open another way, another blessing for our people to go and do ministering in India.
பெரிய ஊழியத்தை, அதாவது என்னை கேரளா வரையும் கொண்டு போனார். கேரளாவில் அவங்களும் கேட்டுக்கிட்டாங்க, ஐயா பாஸ்டர் இவங்களை எங்கள் இடத்துல கொண்டு வர முடியுமான்னு. பாஸ்டர் சொன்னார், we'll see how it can be done. ஸோ worship team, கர்த்தருக்கு நாமத்துக்கு மகிமை. ஏன்னா போகிற இடம்லாம் பாஸ்டர் ஒன்று மட்டும் சொன்னார். அங்கே என்ன சொன்னார்னா, நான் பல சர்ச் மலேசியாவில் ஊழியத்துக்கு போயிருக்கிறேன், ஆனால் அங்கேருந்து அந்த டீமை, வர்ஷிப் டீமை கொண்டு வரணும்னு எனக்கு மனசில் தோன்றவே இல்லை. ஆனால் திடீர்னு இந்த சபைக்கு போனேன், இந்த சபையோடு நான் தேவனை ஆராதிக்கும் போது I felt something different, something unique, and I feel that's what when the Lord inspired, அவரோட உள்ளத்திலே தேவன் இன்ஸ்பயர் பண்ணனால தான் இந்த டீமை திடீர்னு இந்தியாவுக்கு வாங்க என்று சொன்னேன். அதில் பெரிய ஒரு ஆசீர்வாதம். தேவன் நிச்சயமாக தொடர்ந்து காரியங்களை செய்வேன் என்று அங்கே எல்லாத்துக்கும் சொன்னார். என்னோடையும் பகிர்ந்து கொண்டார். நான் தேவனுக்கே எல்லா துதிகான மகிமையும் செலுத்துகிறேன், இப்படியாக தேவன் வழி நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக. ஸோ வருகிற வாரத்துக்கு அங்கிட்டு வருகிற வாரத்தில் நான் இன்னும் உங்கள் மத்தியிலே தேவன் அங்கே என்னென்ன காரியத்தை செய்தார், என்ன அற்புதத்தை செய்தார், எப்படியாக வார்த்தையெல்லாம் பகிர்ந்து கொண்டார், பல காரியங்களை வெளிப்படுத்தினார், அதை குறித்து உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வேன். புது வருஷத்துக்குள்ள வாக்கு தத்தத்தையும் என் கையில் கொடுத்திருக்கிறார். அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சரி, இந்த நாள் வார்த்தைக்கு போவோம். ஏதாச்சும் கேள்வி கேட்கணும்னா ஆராதனை முடிஞ்சு வந்துருக்குங்க. ஓகே, வாசிச்ச வசனத்தை பார்த்தீங்களான்னா இன்னைக்கு 2 இடத்துல ஒரு காரியம் வந்துச்சு. கேட்டிங்களா இல்லைன்னு தெரியல. வர்ஷிப் டைம்லையும் அவர் சொன்னார், அப்புறம் சர்வீஸ் லீடரும் சொன்னாங்க, இந்த நாளிலே புறப்பட்டு வருகிற வார்த்தை தேவன் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி, ஓகே, ஆசீர்வாதத்தோடு நான் கடந்து செல்லும்படி இந்த வார்த்தை எங்களோடு பேசணும் என்று அவங்க சொன்னாங்க. ஐ பிலீவ் டுடேஸ் வேர்ட் இட் கேன் பி சம்திங் டிஃபரண்ட், பட் காட் கோயிங் டு டாக் டு அஸ். ஸோ தயவு செய்து செவியை கொடுத்து ஓப்பன் மைண்டா திறந்துடாதீங்க. ஓப்பன் மைண்ட்னா ஓப்பனாக கேளுங்க. தேவன் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம மத்தியிலே சொல்கிறார். சொல்ற தேவன் அதை செய்ய சொல்றாரு. சரிங்களா? ஏன்னா இங்க வாசிச்ச வசனத்தை பார்த்தீங்கன்னா 2 ஆளை குறித்து அங்க சொல்லுது. யோவானை குறித்து, யோவான் த பேப்டிஸ்ட் அவரை குறித்தும், ஜீசஸ் கிரைஸ்டை குறித்தும். இவர்கள் 2 பேரும் இந்த பூமியில ஊழியம் செய்யும் போது ஒருவர் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, பட்டினியா இல்லை. அவரு நீங்க பார்த்துருப்பீங்க, அவரு என்னது வெட்டுக்கிளி அதை சாப்பிட்டு ஊழியம் செஞ்சார். அவர் செய்த ஊழியத்துக்கு அவருக்கு கிடைச்ச பேர் என்ன தெரியுமா? he is a demon. டீமன்னா அவருக்கு ஆவி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 2வது இயேசு வந்தாரு. அவரு நல்லா நார்மலா எல்லாரும் மனுஷன் போல தண்ணியை குடிச்சு சாப்பிட்டுட்டு ஊழியம் செஞ்சார். உடனே அவரை குறித்து என்ன சொன்னாங்கன்னா, இஸ் அ glutton and a wine piper அப்படின்னு போட்டு, a friend of tax collector, a sinner அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு முத்திரை போட்டாங்க. ஆனா கடைசி அங்க ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, but wisdom is justified by her children. தமிழ்ல எப்படி போட்டிருக்குன்னா, ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். இன்னைக்கு அதைத்தான் குறித்து தியானிக்க போகிறோம். அதுக்கு போறதுக்கு முதல்ல நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரை சோஸ்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேலைக்காம், இந்த ஆராதனைக்காம் நன்றி. எங்களை குடும்பமாக அழைத்து வந்ததுக்காம் நன்றி. இதோ உங்க வார்த்தையை கேட்க காத்திருக்கிறோம் ஐயா. சத்தியமுள்ள ஜீவனுள்ள இந்த வார்த்தை இந்த நாளிலும் எங்க ஒவ்வொரு உள்ளத்திலையும் கிரியை செய்யட்டும். நாங்கள் என்ன அடுத்தது செய்யணும் என்று எங்களோடு பேசும் ஆண்டவரே. கீழ்ப்படிய கிருபை செய்யும். இதோ தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். தேவஜனமே, இந்த வருஷத்துக்கு போறதுக்கு இன்னொரு 2 சூழ்நிலை, பைபிள்ல நடந்த சூழ்நிலையை வாசிச்சு அதில் உள்ள கதையை புரிந்து கொண்டு ஏன் இந்த வார்த்தை புறப்பட்டு வந்துச்சு என்று நம்ம பார்க்க போறோம். அடுத்ததை அடுத்த ஸ்டோரி லூக்கா 23, Luke chapter 23
verse 1 to 5. 1 லிருந்து 5 வாசிங்க. அவர்களுடைய கூட்டத்தார் எல்லோரும் எழுந்திருந்து அவரை பீலாத்துவினிடத்திற்கு கொண்டு போய், இவன் தன்னை கிறிஸ்து என்னப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். பீலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரத்தியுக்கிரமாக, நேர் சொல்லுகிறபடிதான் என்றார். அப்பொழுது பீலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசமெங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலங்கப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோட சொன்னார்கள். ஆமென். தேவஜனமே, இந்த சூழ்நிலையில நீங்க பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இயேசு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க. அப்புறம் இயேசு 3.5 வருஷம் ஊழியம் செய்யறாரு. ஊழியம் செஞ்சுட்டு அவரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி பிலாத்துக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சுட்டு இப்ப அவருக்கு எதிராக சாட்சி சொல்றாங்க. they are bringing a lot of things against Jesus. அங்க அவரை குறித்து சொல்றாங்க பாருங்க. அங்க சொல்லும் போது ஒரு வார்த்தை வருது பாருங்க. அந்த 2வது வசனத்துல we found this fellow அப்படின்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல, தமிழ்ல போட்டிருக்கு இவன் தன்னை கிறிஸ்து என்று. யாரை குறித்து சொல்றாங்க? இயேசுவை குறித்து. யார் இந்த இயேசு? தேவாதி தேவன். இந்த ஜனங்கள் சொல்றாங்களே, இவருக்கு தான் இவர் அற்புதம் அடையாளம் செய்தவர், பெரிய காரியங்கள்லாம் செஞ்சு அற்புதத்தை செய்த தேவனை கொண்டு முன்னுக்கு வச்சுட்டாங்க. நல்லது சொல்ல முடியாட்டி கெட்டதும் சொல்லக்கூடாது. ஆனா இவரை பார்த்து அந்த வசனம், அந்த வார்த்தை ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தையை சொல்றாங்க. திஸ் ஃபெலோ அப்படின்றாங்க, இவன் அப்படின்னு பார்த்து சொல்றாங்க. ஆனா பிலாத்து சொல்றாரு, ஐயோ இவர்கிட்ட நான் எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்தேன், இவர் நல்லவர் தர, இவர்கிட்ட நான் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலையேன்னு. ஆனாலும் அவர்கள் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க, நோ, he have done great thing. அதாவது வேண்டாத வசனங்களை, வார்த்தைகளை இவர் எல்லாத்துக்கும் பிரசங்கிச்சிட்டாருன்னு சொல்லி அங்க சொல்றாங்க. இது 2வது சூழ்நிலை. 3வது சூழ்நிலையை பார்ப்போம். மார்க் 7 வசனம், மார்க் chapter 7 verse 1 to 8. எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேத பாரகரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளினாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கைக்கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதும் அல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேத பாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் ஏன் முன்னோருடைய பாரம்பரியத்தை மீறி கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரத்தியுத்திரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதி இருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். தேவஜனமே, இங்க ஒரு 3வது சூழ்நிலை. இங்க என்ன நடக்குதுன்னா, வாசிச்ச வசனம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்க இந்த பரிசேயரும் சதுசேயரும், the Pharisees and the Sadducees, they follow certain culture.
அந்த கல்ச்சர் அவங்க எப்படி ஃபாலோ பண்றாங்கன்னா, வெளியெல்லாம் போயிட்டு வந்தாங்களான்னா கை கழுவணும், காலை கழுவணும், அப்புறம் சாப்பிட்றதுக்கு கை கழுவணும். they follow certain tradition before they do things. இப்ப அங்க இயேசுவோட சீஷர்கள் இப்படி செய்யறது இல்லை. உடனே அதை குற்றமாக பார்த்து குற்றம் கண்டுபிடிச்சி அவர்கள் இயேசுகிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ அதுக்கு இயேசு அங்க பதில் சொல்றாரு பாருங்க. அவர் அழகா சொல்றாரு, these people honors me with their lips. அவர்கள் என்னை கனப்படுத்துறாதுங்க எதுல? அவர்களோட லிப்ஸ்ல மட்டும்தான், வாயில லிப்ஸ் மட்டும்தான். ஆனா அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரத்துல இருக்கு என்று தேவன் சொல்லுகிறார். and in vain they worship me. பாருங்க, worship பண்றது கூட தேவன் என்ன சொல்றாரு? இவர்கள் பொய்யாக என்னை worship பண்றார்கள் என்று சொல்லுகிறார்கள். and continue verse says, teaching as doctrine the commandments of men. பாருங்க, மனிதன் வைத்திருக்கிறோம் இந்த கலாச்சாரம் அல்லது இந்த டாக்டரினை, அது டாக்டரின், அது கமாண்ட்மெண்ட் என்று ஃபாலோ பண்றாங்க. நான் கொடுத்த கட்டளையோ அவங்க கைக்குள்ள பண்றாங்க என்று தேவன் அங்க சொல்லுகிறார். 3 சூழ்நிலை முடிஞ்சிச்சா? You understand 3 situation? ஓகே, இப்ப திருப்பி வாங்க அந்த வசனத்துக்கு அங்க தேவன் சொல்கிறார், wisdom is justified by her children. ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும். அப்படின்னா என்ன சொல்றான்னு, அந்த 3 கதையை நீங்க பார்த்தோற மனுஷன் என்ன சொல்லணும்னு சொல்றானோ அவன் சொல்றான். அதை சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்னா, அவன் ஞானத்தின்படி சொல்லிட்டான். சொன்னது he is justifying it. Do you understand? அது ரைட்டு என்று அவன் ஜஸ்டிஃபை பண்றான். Are you following? சரி, sermon முடிஞ்சு. இப்ப என்ன சொல்றாரு தேவன்? 3 கதையை பார்த்தோம். 3 கதையில ஒவ்வொரு காரியத்தை அங்க இயேசுவை குறித்தோ சீஷர்களை குறித்தோ அவங்க பேசுறாங்க. ஆனா தேவன் ஒரே வார்த்தையில சிம்பிளா அங்க சொல்றாரு, wisdom is justified by their children. ஞானத்தினால் அது எப்படி போட்டிருக்கு தமிழ்ல, ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும். நான் என் விஸ்டத்துல சொல்றேன் அது ரைட்டு என்று நானே அதை ஜஸ்டிஃபை பண்றேன், அதை ஃபைட் பண்றேன் அப்படின்னு போட்டு. இதோட அர்த்தம் என்னங்க? What is God is trying to tell? Actually ஞானம் யார்கிட்ட இருந்து வரணும்? ஞானம் எப்ப நமக்கு வருது? யாரும் ஒன்று சொன்னாங்க. நீங்க ப்ரோவர்ப்ஸ் 9:10 நான் கொடுக்கலாங்க சிஸ்டர் ரசிகவன். நீதிமொழிகள் 9:10 வாசித்தீங்கன்னா அங்க என்ன போட்டிருக்குன்னா, ஞானம் எப்ப வருது? தேவ பயம். தேவ பயம் எப்ப நம்ம உள்ளத்துல வருதோ அப்பதான் ஞானத்தின் ஆரம்பமா. அதுவும் ஃபுல் ஞானம் இல்ல, ஞானத்தின் ஆரம்பம். அப்புறம் இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க, whenever you come to know the Lord, the more you come to know, that's the knowledge. அதுதான் அறிவு என்று அங்க போட்டிருக்கு. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, அவர்கள் இங்க இந்த வசனத்தின்படி அவர்களோட ஞானத்தின்படி காரியங்களை, அல்லது they are throwing words and they say this is right because I know this is right. Actually it's right or wrong? What they are talking is right or wrong? Then why did they made it right? Are you all here with me? Oh, beautiful church. Very silent. Okay? இதை குறித்து சில காரியங்களை பார்க்க போறோம். வாசிங்க என்னோட ப்ரோப்ஸ் நீதிமொழிகள் 4:20-24 வரையும் வாசிங்க சிஸ்டர். 24 வரையும் போதும். 20-24. என் மகனே,
என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமா. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாழ்மாறுகளை உன்னை விட்டகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. தேவஜனமே, இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த ஞானத்தின் காரியத்தை இங்க தேவன் சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, my son, give attention to my words, incline your ear to my sayings, do not let them depart from your eyes, keep them in the midst of your heart, for they are life to those who find them and health to all their flesh. Keep your heart with all diligence, for out of it springs the issues of life. தேவஜனமே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை தேவன் என்ன சொல்றாரு? இருதயத்துக்குள் வச்சுங்க, நிறைய வச்சுங்க, அந்த வார்த்தையை வச்சுங்கன்னு சொல்றாரு. அதுல இருந்து தான் ஜீவ ஊற்று புறப்பட்டு வருகுதான், அதுல இருந்து தான் ஆசீர்வாதம் வருகுது என்று அவர் சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு ஒரு கடைசியா ஒரு வார்த்தை, put away from you a deceitful mouth and put perverse lips far from you. தமிழ்ல கொஞ்சம் வேற மாதிரி போட்டிருக்கு. எப்படின்னா, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை. அப்படின்னா என்ன சொல்லுது? எல்லாரும் இங்கதான் இருக்கீங்க. தேவஜனமே, வசனம் கற்கிறது இன்னைக்கு புறப்பட்டு என்ன பாஸ்டர் இந்தியால இருந்து 2 வாரம் முடிச்சு வந்தாரு, ஆசீர்வாதமாக ஏதாச்சும் சொல்லுவாரு, இவர் என்ன திட்டுற மாதிரி இருக்க அப்படின்னு நினைப்பீங்க. திட்டலைங்க. தேவன், நான் எப்போதும் சொல்லுவேன், God loves us so much. நம்மளை ரொம்ப நேசிக்கிறனால நம்மளை அவரோட பரிசுத்த பாதையிலே நடத்தணும், அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், அவரோட ஆசீர்வாதத்தில் ஜீவிக்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப வாஞ்சிக்கிறார். அதனால தான் சில சமயத்தில் இந்த மாதிரி வசனம் புறப்பட்டு வந்து நம்மள்ட்ட என்ன சொல்றதுன்னா, நம்மளை மாற்ற சொல்லுகிறார், நமக்கு அந்த வசனத்துக்கு செவி கொடுத்து நடக்க சொல்லுகிறார். ஏன்னா நமக்கு ஆசீர்வாதம், வர்ற ஆசீர்வாதம் அப்படியே தடையா நின்று போயிருது. அது உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி. ஓகே, the blessing it stops. Why? Because of our mouth. அங்க அப்படிதான் போட்டிருக்கு, because of our mouth. ஜீவ வார்த்தையை உள்ளுக்கு விட்டுட்டு அந்த வார்த்தை வர வர நீங்க பாருங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பேசலையோ பிரச்சனை வருமா வராதா? பிரச்சனை எப்போ வரும்? பேசினாலும் வருது, பேசாம வருது. இவருக்கு எத்தனை பேர் வேற மாதிரி நினைக்கிறீங்க? இப்போ உங்க வைஃப் ஹஸ்பண்ட் எடுத்தா அப்புறம் சில பேருக்கு உங்களுக்கு கோவம். ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும். இப்ப டீச்சர் உங்களை ஏசுறாங்க, பிள்ளைங்கள்ட்ட கேட்பா, அவங்க தான் சொன்னாங்க, ஏச மாட்டாங்க. இஃப் த டீச்சர் இஸ் ஸ்கோல்டிங் யூ and you want the solution or the problem to solve, what is the best solution? Keep quiet. Why? Maybe you never do the problem. Argue back lah. Fight back. You teacher, you stupid, you idiot. Why you scold me? I'll bring my father, my mother, my grandfather, everybody here. I'll prove I'm right. Now what will happen? More fight will come. Why? You see, the more you fight, the more you throw the words, the more problem you create. அதுக்குன்னு உங்களோட எதாவது சொல்ற, உங்க ரைட்டை ஃபைட் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. இங்க தேவன் அப்படி சொல்லலை. தேவன் சொல்றார், யூஸ் யோர் விஸ்டம் wisely. Be a very wise person. தேவ வார்த்தை நம்ம உள்ளுக்கு இருந்தா, தேவ ஆவியானவர் நம்ம உள்ளுக்கு இருந்தா, அவர் சில காரியங்களை கற்றுக் கொடுப்பார்.
ஊழியத்துல நான் 2 வாரமா போயிட்டு வந்த ஊழியத்துல தேவன் கற்றுக் கொடுக்கும் காரியம் இதுதான். சில சமயத்துல சொந்த ஞானத்துல நான் பேசுறது ரைட்டு, நான் சிந்திக்கிறது ரைட்டு, நான் செயல்படுகிறது ரைட்டு, அப்படி நம்ம செய்யறனால it becomes an issue, it becomes a problem. It might be right, but God is telling us something here. இதை என்கிட்ட பேசுகிற தேவன் உங்களோடையும் பேசிக்கொண்டு இருக்கிறார். So God is telling, be silent. அவர் போரிடுவேன் என்று தேவன் சொல்கிறார். He will fight the case. So any situation, கர்த்தர் சொல்கிறார், ஞானமாக நடந்து கொள்ளுங்கள். Don't throw the word, don't use whatever you want to say and then you justify what you say. இப்ப சொன்னதை நீங்க நியாயப்படுத்தாதீர்கள். அது ஆக்சுவலி அதுல நியாயமே இல்லை, தோத்து போயிருவீங்க. ஏன்னா கேஸ்லாம் ஓடுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த பாஸ்டர் ஈலாங் ஆயிட்டாரு, தெரியுமா? பாஸ்டர் ஈலாங் ஆயிட்டாரு. அவர் எங்க போனாருன்னு தெரியாது. ஆனா அவருக்கு கேஸ்ல தேய்ச்சவங்க எவ்வளவு கிடைச்சிச்சு? 37 மில்லியன் கிடைச்சிருக்கு. தயவு செய்து என்னை எங்கேயாச்சும் கொண்டு போய் ஒடிச்சிருங்க. என் குடும்பத்துக்கு ஆக்சுவலி ஒரு 37,000 வெள்ளி கிடைக்கும். 37,000 வெள்ளியா 37 மில்லியன் கிடைக்கும். ஒரு புது சபையை கட்டி நான் ராத்திரி வந்து உங்களுக்கு ஊழியம் செய்யறேன். சீரியஸா பேசிட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு ஜோக் விட்டா உங்களுக்கு சிரிப்பு வருது. அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்புன்னே தெரியாது. நான் என்ன சொல்றேன்னா, கேஸை தேய்ச்சிருவாங்க. நீங்க ரைட்டா இருந்தாலும் இங்க இப்போ இருக்கிற லாயருங்க உங்களை தோக்கடிக்க முடியும். ஆனா இங்க கர்த்தர் நமக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுக்கிறாரு? உங்க தார்மாறான வாயை என்ன செய்யறாரு சொல்றாரு? ஓபன் பண்ண சொல்றாரா, அடைக்க சொல்றாரா? எத்தனை பேர் இதுக்காக இன்னும் ஓபன் பண்ணுவீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. பல பிரச்சனைகள், குடும்பத்துல பிரச்சனை சரி, சபையில பிரச்சனை சரி, எங்க பிரச்சனை, எதனால அந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தா எதனால வருது? வாயினால வருது. இன்னொன்னு என்ன வருதுன்னா, யோசிக்கிறதே இல்லை. அவங்க சொன்னோட அதை அப்படியே ஏற்றுக்கிறது. அது இருக்குமா, ரைட்டா, ராங்கா இருக்குமா, இல்லையே, இப்படி இருக்காத, அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. எடுத்தோட ஏன்னா அவங்க சொன்னது ரைட்டு, எஸ் தட் இஸ் ரைட், உடனே இங்க தலாபுரான்னு குதிக்கிறது. Very, very wrong. That is what the Lord is teaching us today. God is telling, shut your mouth. Actually அது வார்த்தை அப்படி சொல்றதா இருந்தா அப்படிதான். தார்மார்னா deceitful mouth, perverse lips. Perverse na actually ketta lips தெரியுமாங்க? ஆமா இல்லையா? இங்கிலீஷ்ல perverse, deceitful mouth, deceitful mouth, தார்மார். ஸோ இந்த வாயை வச்சுக்கிட்டு ஆசீர்வாதமான வார்த்தை தான் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா ரோசி. அதைத்தான் இன்னைக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும் காரியம். சரி, இன்னொன்னு, தேவன் சில சமயத்துல நம்மளை ஆசீர்வதிக்கணும், நம்மள்ட்ட இருந்து ஊற்று தண்ணி பெருகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது வராத காரணமும் அவர் சொல்றாரு நம் வாயினால். ஏன்னா இந்த வாயினால ஊற்று தண்ணீர்னா ஆசீர்வாதமான வார்த்தைகள், ஆசீர்வதிக்கமான காரியத்தை பேச வேண்டிய நம்ம இப்ப தார்மாரான வார்த்தைகளை பேசும்போது இங்க இருந்து ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது. இங்க இருந்து ஆசீர்வாதம் வரலன்னா நமக்கும் ஆசீர்வாதம் வராது. ஏன்னா நீதிமொழிகளை வீட்டுல போய் நல்லா வாசிச்சு பாருங்க. Read the Proverbs, the one I gave you, the Proverbs. Please read the verse nicely. அதை வாசிக்க நிச்சயம் தேவன் உங்களோட பேசுவார். என்ன தேவன் அங்க சொல்லுகிறார், இந்த வாயை அடைக்கிறனால என்ன ஆசீர்வாதம் தேவன் அங்க சொல்லுகிறார் சொல்லி நீங்க வாசிக்க, நிச்சயமாக நம்ம வாயை அடைக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்வார்.
ஓகே, இன்னொன்று, இதை அடைக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்கிறார், இதை திறக்கிறதுக்கு ஒருத்தன் உதவி செஞ்சுட்டு இருப்பான். நஷ்டமா சொல்றேங்க, அவன் மூட்டி விட்டுக்கிட்டே இருப்பான், ஏதாச்சும் பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டே இருப்பான். அதனால பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. நான் அந்த கேரளா ஊழியத்தில் போகும்போது வயசானவர், அவர் நினைக்கிறேன் அவருக்கு 75 வயசு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நல்ல அருமையான குடும்பம். அப்படிதான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், பஸ்ஸர் எங்களாம் எப்படி பஸ்ஸர் சந்தோஷமா இருக்கீங்க? அவர் சொன்ன, இல்லை நம்ம கர்த்தரோட பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும். யார் பாஸ்டர் பேசியிருக்க, நான் அமைதியாக எதுலையும் கலந்து கொள்ளாதபடி, ஏன்னா மலையாளம் வேற தமிழில் வேற வருது, நம்ம மலையாளத்தான் தான் இருந்தாலும் வார்த்தை வராது. ஸோ அதனால பேசிகிட்டே இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, யார் 75 வயசு எக்ஸ்பீரியன்ஸ் பாஸ்டரு, எனக்கும் என் மனைவிக்கும் என் வாயை திறந்தா சண்டை தான் பாஸ்டர் டெய்லி. நான் என் மனசுக்குள்ள சிரிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பாஸ்டர் நீங்கள் எப்படி ஊழியம் செய்கிறீங்க அப்படின்னு நினச்சேன். நான் சொல்லலை, சொல்லித்தான் அடுத்த வாட்டி கேரளாவுக்கு போக முடியாது. ஒரு ஊழியம் செய்கிற போதகர் சொல்றாரு, ஆனால் அவங்க வைஃப் ரொம்ப அமைதியானவங்க. எங்க பெண்ணுக்கெல்லாம் ரொம்ப அமைதியாக இருந்து காரியங்களை செஞ்சாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு அப்படிதான் சேவை செய்கிறாங்க. தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. இந்தியாவில் தெரியும் தர மொதல் வீட்டுக்கு போனவர் சுடுதண்ணி, சென்னையில் வந்து பச்சை தண்ணி கொடுக்குறாங்க, கேரளாவில் சுடுதண்ணி கொடுக்குறாங்க. ஸோ சுடுதண்ணி கொடுக்குறாங்க. அவர் வந்தவரை சாப்பிட வரீங்களா அப்படி இப்படி எல்லாம் கொடுத்து மேஜை மேலே எல்லாம் வச்சு, அங்கே வந்து இந்தியா வந்து இங்கெல்லாம் ஆம்பளைங்க உட்காரத்துக்கு போது பொம்பளைங்க உட்காந்துடுறாங்க சாப்பிட்றதுக்கு. ஓகே, கறி முடிஞ்சா அப்போ ஆம்பளை தான் போய் எடுத்துட்டு வரணும். அங்கெல்லாம் அப்படி இல்லை. அங்கெல்லாம் ஆம்பளைங்க உட்காந்து எல்லாம் முடிச்சு கிடிச்சு எல்லாம் எந்திரிக்கும் போது பிளேட்டை எடுக்கிறதும் அவங்க தான். எல்லாம் எடுத்து கையெல்லாம் கழுவிட்டு, ப்ளீஸ் டோன்ட் ஃபாலோ ஹியர், ஐம் ஜஸ்ட் கிவிங் an எக்ஸாம்பிள். உடனே போய் பாஸ்டர் சொன்னாரு, இன்னிலிருந்து நான் உட்காருவேன், நீ சும்மா வீட்டில் பிரச்சனையை உண்டாக்குறீங்க. நாங்கள் சொல்கிறேன் இவ்வளவு செய்கிறாங்க. நான் போய் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் ஆனால் அவர் சொல்கிறாரு, எனக்கு ஏன்னு தெரியல, நானும் என் ஒய்ஃபும் பேச ஆரம்பிச்சா பிரச்சனை வருது. அப்போ பாஸ்டர் பக்கத்தில், இல்லைங்க பேசினா தாங்க பிரச்சனை. இல்லையே, நான் பேசாமல் இருக்கிறது பிரச்சனை இல்லை, நான் பேசினா சண்டை வந்துடுது பாஸ்டர் அப்படின்னு. Why? Because you talk unwanted words. அது பாஸ்டர் சொல்லிட்டாரு அவர்கிட்ட. சில சமயத்தில் இவரோட அவர் மூப்பரான பாஸ்டர் யாரு அங்கே கேரளாவில் அவர்கிட்ட சொன்னாரு, டோன்ட் ஓப்பன் யுவர் மவுத் அன்னெசரி. நீங்கள் வந்தோர ராங் ஓப்பன் பண்ணுறதுனால தான் சண்டை வருது. அங்கே சில காரியங்கள்லாம் நாங்கள் பார்த்தோம் அந்த ஃபேமிலியில், அதெல்லாம் நடக்குது. த ஹஸ்பண்ட் ஃபீல்ஸ் they are the right, they are the king because of that problem. And wives are working. அவங்க ஒய்ஃபும் ஒர்க் பண்ணுறாங்க. இதை ஏன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, சில சமயத்தில் தேவன் இதை யாருக்கு வெளிப்படுத்துகிறார்னா நம்மளுக்கு தான் வெளிப்படுத்துகிறார். God is revealing things to us because we must be a peaceful makers. ஓகே, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சபைக்கு மக்கள் சேர்க்கணும். ஒரு ஆமீன் வரல. சபைக்கு மக்களை சேர்க்கணுமா, சபையிலிருந்து மக்களை வெளியாக்கிட்டே இருக்கணுமா? உடனே சொல்லுவீங்க, பாஸ்டர் வெளியாக்குறதுலாம் உங்க வேலை, கொண்டு வரதெல்லாம் நாங்கள் கொண்டு வரணும், ஏதோ நீங்க செய்ய சொல்லுங்க. மக்களை கொண்டு வரணுமா, கொண்டு வரக்கூடாதா? யார் செய்யணும்? நான் சொல்லியிருக்கேன், இப்போ மலேசியாவோட சூழ்நிலையில் நம்ம போய் சத்தியத்தை சொன்னால் பிரச்சனை வந்து முடியுது. ரைட்டா இல்லையா? ஸோ சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. எக்ரி, இங்கே மட்டும் இல்லை, இந்தியாவிலும் அதே சூழ்நிலை தான். ஆனால் என்ன தெரியுமா தேவன் கற்றுக் கொடுக்கிறார்? பி அ டெஸ்டிமனி. பாருங்க, அங்கே நடந்த காரியத்தில் உங்க மத்தியில் சொல்கிறேன். சபைக்கு போயிட்டு வந்துட்டாங்க, தேவனை ஆராதித்து வந்துட்டாங்க. இவங்க கிறிஸ்டியன், இவங்க நான் பிலீவர்.
வீட்டுக்கு வந்து சேர்ந்தோர அங்கே என்னமோ பிரச்சனை, பெரிய சண்டை நடக்குது. இந்த நான் பிலீவர் வீட்டை விட்டு வெளியே வராங்க. என்னங்க அங்கே நடக்குது? இப்போதான் சபைக்கு போயிட்டு வந்தாங்க. Do you understand the testimony? இப்ப இந்த குடும்பம் ரட்சிப்புக்கு வருமா வராதா? சபைக்கு வருமா வராதா? பாஸ்டர், நாங்களாம் அப்படி செய்யறதே இல்லை பாஸ்டர். எங்க சண்டையெல்லாம் நாங்கள் குஸ்னியில தான் வச்சுக்கிறோம். What God is teaching us here is we are supposed to be a testimony for others, for a non-believer. And how we are supposed to be a testimony? By living a life what Jesus has called us for. இயேசு நம்மளை அழைத்த அழைப்பின்படி நடக்கும்போது நம்ம மற்றவர்களுக்கு சாட்சியாக இருப்போம். அப்பதான் மற்றவர்களை பார்த்து, மற்றவர்கள் நம்மளை பார்த்து, ஏன் இவர்கள் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், இவர்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நம்மளை தேடி வருவார்கள். தேடி வரும்போது தேவ வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அவர்களை சபைக்கு அழைத்து வருகிறது ரொம்ப சின்னங்க இருக்கும், வெரி ஈஸி. ஆனா நம்மளும் சபையில மட்டும்தான் தேவனை சந்தோஷமா ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா வசனம் சொல்லுது, இவர்கள் வாயின் அளவுல தான் என்னை துதிக்கிறார்கள், என்னை சோஸ்தரிக்கிறார்கள், இருதயமோ என்னை விட்டு தூரமாக இருக்கிறது என்று வசனம் வந்து சொன்னிச்சு. ஸோ நம்ம எப்படி இருக்கிறோம்? நான் மற்றவங்களை பத்தி பேசல, தேவன் இந்த கால வேளையில நம்மளோடு பேசுகிறார். நம்மளோட ஆராதனை உள்ளத்திலிருந்து தேவனை ஆராதிக்கிறோமா அல்லது வாயாலவா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்துறோமா? ஏன்னா இந்த உள்ளம்னு சொல்லும் போது உள்ளத்துல தேவன் வந்துட்டார்னா நமக்கு ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம், தேவ பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம சிந்தனையில உடனே இருக்கும், என் தேவன் என்னை கவனிக்கிறார், என் தேவன் என்னை கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. So this is what the Lord is trying to talk to us today. Okay? இன்னொன்னு, காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவன். வாசிங்க மார்க் 4 வசனம் 10-12 வாசிங்களா சிஸ்டர். முதல்ல இதை வாசிங்க, அப்புறம் அதுக்கு திருப்பி மேல போகும். மார்க் 4 வசனம் 10-12. அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த உவமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறமே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். தேவஜனமே, அந்த வசனம் நல்லா புரிஞ்சுச்சா? When you read the verse, you must understand God's secret. கர்த்தரோட ரகசியம் யாருக்கு சொல்லப்படுகிறது? In parables. தேவன் அங்க parables ஆக பேசுற. parables-னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? ஊமை. ஏதோ ஒன்று அவர் சொல்றாரு, அதுல parables ஆக தேவன் சொல்லுகிறார். அதை சொல்லி அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். யாருக்கு தெரியுமா? நமக்கு மட்டும்தான். God only reveals things only to his children. Why? Because they must be blessed, not for everybody. Oh God, ஐயோ பச்சை பாதம் பார்க்கிறவர். Through us they must receive the blessing. That's what the verse says. அவங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறேன் இல்ல, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிறார், அவரோட ரகசியத்தை சொல்லி தருகிறார், so that we will be a testimony for others. Are we being like that? You and me want to be a testimony for God? You want to know the secret of God? You want to know when the heaven is going to open? You want to know that whether we can be in heaven? நான் நேற்று அவரோட அர்த்தம் ரொம்ப வாரத்துக்கு நம்ம பாஸ்டர் அல்லது பிரதர் செல்வகுமாரோட
இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் எப்போதும் அப்பப்போ கேட்டுக்கிட்டு இருப்பேன். திடீர்னு நேற்று அதை கேட்கும்போது அவர் ஒரு காரியம் சொல்றாரு. பரலோகத்துக்கு யார் யார் போகலாம், யார் யார் போக முடியாதுன்னு அவங்க லிஸ்ட் போட்டாச்சு. இருக்கா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? எஸ் எஸ், God has already said that only certain people can go, certain people cannot go. Amni will argue and say, no, 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 heaven is open for everybody, everybody can come in. நீங்க போய் வாசிச்சு பாருங்க. 3வது அதிகாரம் தான் பிரதர், chapter 3 no chapter 21 நினைக்கிறேன், chapter 21. அதை போய் வாசிச்சு பாருங்க. வசனம் 3-8 நினைக்கிறேன், if I am not mistaken. ஆனா அவர் சொல்ற அர்த்தம் என்ன தெரியுமா? அவரோட sermon போய் நல்லா, அவர் sermon அவர் படிச்சு கொடுத்த காரியத்துல நல்லா கேட்டீங்கன்னா, இதை செய்கிறவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்பனா என்ன தெரியுமா அர்த்தம்? இதெல்லாம் செய்கிறவர்கள் மனம் திரும்பினா பரலோகம் ஓப்பனா, நாட் ஓப்பனா? தட்ஸ் a beauty. அப்போ இவங்க இதை செய்கிறவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது, இதை மனம் திரும்பினா பரலோகத்துக்கு போலாம். இதை மனம் திரும்ப வைக்கிறவங்க யாரு? பாருங்க, பரலோகத்துக்கு யார் போலாம், யார் போக முடியாதுன்னு சொல்லி இந்த ரகசியத்தை தேவன் யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? எல்லாரும் அதுக்குள்ள பரலோகத்துக்கு போயிட்டீங்களா? நெல்லுங்க கொஞ்ச நேரம், நானும் கூட வரேன். எல்லாரும் போயிடாதீங்க, சேர்ந்து போவோம். யாருக்கு வெளிப்படுத்தி இருக்காரு? இப்ப இந்த புக்கு யார்கிட்ட இருக்கு? உங்கள்கிட்ட என்கிட்ட இருக்கு. இப்ப வாசிச்சவங்க நமக்கு புரியுதா இல்லையா? யார் பரலோகத்துக்கு போலான்னு, யார் போக முடியாதுன்னு சொல்லிட்டாரா இல்லையா? ரகசியத்தை சொல்லி இருக்காரா இல்லையா? இப்ப இந்த ரகசியத்தை மற்றவர்களுக்கு போய் சொல்ல வேண்டிய கடமை யாரு? ஏன் பாஸ்டர் பரலோகத்துல இடம் இருக்காது பாஸ்டர், அதனால நான் உண்டி போறேன் பாஸ்டர், மற்றவங்க வரலன்னா எனக்கு நிம்மதி. அப்படியே யோசிக்கிறீங்க? உங்க ஸ்கூல்ல எத்தனை பேர் கிளாஸ்ல? 22. You believe 22 also must come to heaven? Only you must be in heaven. What is your duty? How you will share? You will share, you will kena maximum backing. You cannot share. You only can be a testimony. How to be a testimony? வாசிங்க ஒரு வசனத்தை. மார்க் 3 வசனம் 1-2 வாசிங்களா. மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினார். அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். So we have to be a people like this. Like what the verse says there. Now what the verse says? பாருங்க, எல்லாரும் தலையாடிட்டு எஸ் pastor we must be like this. அங்க என்ன சொல்லுச்சு? So they watched him closely whether he would heal him on the Sabbath so that they might accuse him. அப்பனா என்ன actually என்ன செய்றாங்க? குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. தேவன் இதையா நம்மள்ட்ட செய்ய சொன்னாரு? நம்மள்ட்ட என்ன செய்ய சொல்லியிருக்காரு? நம்மள்ட்ட என்ன தேவன் சொல்றாருன்னா, ரகசியத்தை உனக்கு நான் வெளிப்படுத்துவேன், அந்த ரகசியத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. ஆனா நம்ம செய்யற முக்கியமான வேலை என்னன்னா, மற்றவங்களோட குத்தத்தை கண்டுபிடிக்கிற வேலை தான். That's what we are doing. So God is telling, stop that, do this, and we will receive God's blessing. சரி, என்ன நான் செய்யணும்? What does God's word teaching his people? முதல் வசனம் ஹீப்ரூ 4:12. ஹீப்ரூ chapter 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள் எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிடிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும்
தேவஜனமே, மொத்த காரியத்தை தேவன் நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? You must know that God's word is a powerful word. It's a ரெண்டு சைடையும் வெட்டக்கூடிய அவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தையை தேவன் நம்ம கையில கொடுத்திருக்கிறார் என்று நமக்கு உணரணும். We must know that the word of God is so powerful that we can use this to pierce people. ஆனா அந்த பியர்ஸ்னு சொல்லும்போது அவங்கள மட்டும் வெட்டாது, அது என்னைய வெட்டும். பாருங்க, இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வசனம் என்னை குத்தும், என்னோட பேசும், என்னோட காரியத்தை தேவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாதுன்னு. அதே வார்த்தை உங்களோடையும் கிரியை செய்து கொண்டிருக்கும். ஸோ நீங்களும் வாசிக்கும் போது அது அவ்வளவு வல்லமை உள்ளது. ஸோ ஒவ்வொரு வார்த்தையின் மூலியமாக நீங்க காரியங்களை வெல்லலாம். You can overcome problems, you can overcome many situations with God's word, not with your own mouth. With your own mouth you go anywhere, you will lose the battle. But with God's word, the victory is ours. That is what the Lord is teaching first. Second, Proverbs 10 வசனம் 9, நீதிமொழிகள் 10 வசனம் 9. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். பாருங்க, உத்தமனாக தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களை கண்டுபிடிக்கலாம் யாருன்னு. இந்த கோணலா நடக்கிறாங்க தெரியுமா? நண்டை கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிக்க முடியாதா? நண்டு எத்தனை பேர் நண்டை பார்த்தா தெரியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. நண்டை எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? அது நேரா போகுமா? ஏங்க சைட்ல போகுது? உடனே சொல்லுங்க, தேவன் அப்படியாக படைச்சிருக்கிறார். அது எனக்கு புரியுது. நீ உங்க ஞானம் இருக்க பயங்கரமான ஞானம். அது எக்ஸாம்பிளா தேவன் நமக்கு கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? அதுபடி நடக்காத. Don't try to walk sideways. Walk straight forward for the Lord. நீ செய்கிற தில்லுமுள்ளு, நீ சொல்லல, நம்ம செய்கிற தில்லுமுள்ளை கண்டுபிடிச்சிடலாம். அது ரொம்ப சுருக்கா வெளியே வந்துடும். இன்னைக்கு பார்க்கறதுக்கு எல்லாம் நல்லது மாதிரி இருக்கும். ஓ, இஸ் ரைட், ஓ ஷீ இஸ் ரைட், எல்லாம் ரைட்டா இருக்கும். One day God will reveal if you are not right. But if you are walking with the Lord throughout your life, God will be with you to prove that you are right. That's how Jesus, when he stood on the cross, you know what he said? தேவனே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். ஆக்சுவலி இவர்கள் செஞ்சது இன்னது என்று அறியாமையா செஞ்சாங்க? நான் தான் எப்போதும் சொல்லுவேன், நான் மட்டும் அந்த சிலுவையில் இருந்தேன், ஃபாதர்கிட்ட சொல்லியிருப்போம் ஒண்ணுதான், அப்பா இறக்குங்க ஐயா 2000 பேர் இருப்பேன், முடிச்சிருக்கிறதுங்களா? இதுங்களா மனசுங்களா? இவங்களா இவ்வளோ பாருங்க. ஒருத்தன் கால் இல்லாம இருந்தான், அவனுக்கு கால் கொடுத்தான். இவன் கை இல்லாம இருந்தான், உங்களுக்கு இல்லையா? அவருக்கு கை இல்லாம இருந்தான், கை கொடுத்தான். இவன் செத்து போய் கிடந்தான், உயிர் கொடுத்தேன். இதுக்கு பாருங்க, என்ன பார்த்து சொல்லுங்க எப்படின்னு. எல்லாத்தையும் அழிச்சிருங்க. மோசையை பார்த்து சொன்னாரா இல்லையா? என்ன சொன்னாரு? மோசையை கொஞ்சம் நவரியாங்கிடு, நான் அப்படியே முடிச்சிடுறேன் எல்லாத்தையும். நான் அப்படித்தான் செஞ்சிருப்பேன். பர்வத்தில் நான் ஒண்டி உட்காந்துட்டா போதும்னு. ஆனா இயேசு மனம் உருக்கம் உள்ளவர். அவர் அதுக்குன்னே வந்தார், அவர் மன்னிச்சிட்டார். ஆனா இன்னைக்கு அந்த மன்னிப்பை நம்ம மத்தியிலே கொடுத்து நம்மளோடையும் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஓகே, சோ நேரா நடங்க, குறுக்க நடக்காதீங்க. கடைசியாக டைட்டஸ் 2 verse 11 and 12. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. ஆக்சுவலி அது கண்டினியூ கொஞ்சம் வாசிக்கலாம், பரவாயில்ல. ஆனா முக்கியமாக தேவன் சொல்கிறார், for the grace of God that brings salvation
has appeared to all men, teaching us that denying ungodliness and worldly lust, we should live soberly, righteously and godly in this present age. இன்ப தேவ வார்த்தைகள் நமக்கு புறப்பட்டு வந்திருக்கிறது, தேவ வசனங்கள் நமக்கு புறப்பட்டு வந்திருக்கிறது. எதுக்கு? நம்மளை பரிசுத்த பாதையிலே நடக்கிறதுக்கு. அங்க பாருங்க, இந்த பாதையில எல்லாம் நடக்க கூடாது. ungodliness, worldly lust, we should live soberly, righteously. இது இப்படி நடக்கணும்னா தேவ வார்த்தை நமக்கு இருக்கணும். சோ இதைத்தான் முக்கியமாக சொல்லுகிறார். இன்னொன்னு, சொந்த ஞானத்திலே நடக்காதீர்கள். Don't walk with your own wisdom, walk with the wisdom God has given us, the wisdom of fear. தேவனுக்கு பயந்து அந்த பயத்துல நடக்கும் போது, ஏன்னா எப்போதும் நமக்கு ஒரு சிந்தனை இருக்கணும், என் தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். He is recording everything. நான் அடுத்த வருகிற காரியத்துல சில வசனங்களை உங்க மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா பரலோக ராஜ்யத்துல போய் நிற்கும் போது தேவன் நம்மளோட கணக்கெல்லாம் எப்படி வச்சு சொல்றாருன்னு சொல்லி உங்க மத்தியில நான் சொல்றேன். sometimes நம்ம நினைக்கிறோம் தேவனுக்கு எந்த அக்கௌண்ட் இருக்காதுன்னு. God has every account of us, and when we stand there, God can tell everything. அதை வைத்து தான் நம்மளை நியாயம் தீர்ப்பார். எத்தனை பேர் நினைக்கிறீங்க நமக்கெல்லாம் நியாயம் தீர்ப்பு இல்லை, நம்மளா டைரக்ட் பரலோக ராஜ்யம்னு? யாரும் நினைக்கல? நமக்கு நியாய தீர்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? அப்ப எதுக்கு நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன்? இயேசு ஏத்துக்குள்ள கஷ்டப்பட்டு போறதா இருந்தா எதுக்கு நான் எனக்கு நியாய தீர்ப்பு? எனக்கு நியாய தீர்ப்பு இருக்க கூடாது. There shouldn't be any judgment for me. யோசிங்க, சிந்திங்க. வருகிற காரியத்திலே தேவன் நமக்கு இன்னும் காரியங்களை கற்றுக் கொடுத்து வருவாராக. So இந்த நாளிலே தேவன் பேசும் வார்த்தை, wisdom is justified by the children. ஞானமானது நம்ம பிரெயின்ல வச்சு நம்ம என்ன பேசுறோமோ அதை நம்மளே நீதி என்று சொல்றோம். தேவன் சொல்லுகிறார் அது வேண்டாம். Don't walk with God's wisdom, talk with God's wisdom. Whatever you want to do with the fear of God. ஓகே, இப்படியாக இந்த சிந்தனையோடு தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்களோட பேசிய வார்த்தைக்காகவும் நன்றி. பிள்ளைகளை முன்குறித்திருக்கிறீர். இந்த நாள் ஆராதனையிலே வந்த பிள்ளைகளை நீர் நேசிக்கிறதுக்காகவும் கூட நன்றி. புறப்பட்டு வந்த இந்த வசனம் எங்களை தொடர்ந்து பலப்படுத்தட்டும் ஐயா. நாங்கள் எங்களோட வாய்களை கட்டவும், இந்த வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் வார்த்தையாக மட்டுமே இருக்க நீர் கிருபை செய்யும் ஐயா. இந்த சபையை ஆசீர்வதியும், வழி நடத்தும். இந்த சபையிலே உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு தொடர்ந்து பரலோக ராஜ்யத்துக்கு சேரும் பிள்ளைகளாக நீர் ஒருவர் கரம் பிடித்து வழி நடத்துகிறதுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுமையாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.